அன்பார்ந்த விவசாய பெருமக்களுக்கு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து தற்போது உடுமலைப்பேட்டை ஜெயின் இரிகேஷன்லேருந்து நம்ம அடர் நடவை பற்றி பார்க்க போனோம். இது விவசாய சங்கத்தினுடைய வீடியோ பதிவு. இது எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த பதிவை நம்ம செய்கிறோம். ஏன்னா எல்லாரும் அந்த பயிற்சிக்கு செல்ல முடியாத காரணத்தினால் ஒரு சிலர் மட்டும் செல்ல வேண்டும். அதனால தான் இந்த வீடியோவை நம்ம பகிர்றோம். ஷேர் பண்ணுங்க, பார்க்காதவங்க பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மழை தண்ணீரில் தெளிக்கிற தெளிப்பான். ஒவ்வொரு காட்சிகளும் இப்போ தற்போது நம்ம விவசாயிகளுக்காக பார்ப்போம். அந்த பயிற்சிக்கு வர முடியாத அனைத்து விவசாயிகளும் பயன்பெற வேண்டும் என்பது இதனுடைய நோக்கம். பின்வரும் வீடியோவை முழுமையாக பார்க்க வேண்டும். வணக்கம் சார். ஜெயின் இரிகேஷன் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உயர் அல்ட்ரா ஹை டென்சிட்டின்னு சொல்லி போட்டு மேங்கோ பிளான்டிங் பண்ணிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன வயசு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? 3 வருஷம் இருக்கும். 15 வருஷம் மேலே 17 வருஷம் நடந்துட்டு இருக்கு. இந்த வயசு 17 வருஷம் ஆச்சு இந்த மரத்துக்கு. சரிங்களா? எல்லாருமே மாமரம் வச்சிருக்கீங்களா? ஓகே சார். நீங்க எல்லாம் ஒரு ஏக்கருக்கு எத்தனை மரம் வச்சிருக்கீங்க? இது ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 674 மரம் இருக்கு. சரிங்களா? ஒரு ஏக்கருக்கு 674 மரம் இருக்கு. இதுல ரகம் எடுத்துட்டீங்கன்னா நாங்கள் ஒரு 10-12 ரகம் வச்சிருக்கோம். அல்ஃபோன்ஸா இருக்கு. சரிங்களா? அல்ஃபோன்ஸா இருக்கு, ரத்னா இருக்கு, கேசர் இருக்கு, தோத்தாப்புரி இருக்குது, பங்கனப்பள்ளி இருக்குது, இமாமஸ்து இருக்குது, தசரி இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ரகம் வச்சுருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரத்னாங்கிற ரகம் வச்சுருக்கோம். அல்ஃபோன்ஸா இங்கே இருக்குது. நம்ம பார்க்குற இடத்துல இருக்கிறது அல்ஃபோன்ஸா, ரத்னா இருக்குது. ரத்னாங்க ஹைபிரிட் ஆக்சுவலாக. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா செடிக்கு செடி பார்த்தீங்கன்னா 2 மீட்ரு, பிளான்ட் டு பிளான்ட் பார்த்தீங்கன்னா ரோ டு ரோ பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் வருங்க. சரிங்களா? இது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 674 மரம் இருக்கு. இதுக்கு 17 வருஷம் முடிய போகுது இந்த வயசு. இது மரத்தை இதே ஹைட்லேயே வச்சிருக்கோம். நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம அறுவடை பண்ணது பின்னாடி பார்த்தீங்கன்னா புருன் பண்ணோம். சன்லைட் போகிற கவாத்து வர ஒன்று வர்றேங்க. சரிங்களா? கவாத்துங்கிறது பார்த்தீங்கன்னா நடவு நட்ட 2வது வருஷம் முடிச்சு 3வது வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பண்றது ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. பிளான்ட்டோட மரத்தோட அமைப்பு பண்றது பார்த்தீங்கன்னா நடவு நட்டு 45 சென்டிமீட்டர் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நுனி கிளணும். நுனி கிளனதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2-3 பிரான்ச்சஸ் வரும். அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு 40 சென்டிமீட்டர் வச்சு மறுபடியும் கட் பண்ணணும். மறுபடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இது 45 சென்டிமீட்டர், மறுபடியும் ஒரு 40 சென்டிமீட்டர், அப்புறம் மறுபடியும் 40 சென்டிமீட்டருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எப்போவுமே இது ஸ்டாண்டர்டாக இருக்கிறது. இந்த வாதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இதுக்கு மேலே வர்ற வாதத்தை நம்ம அறுவடை முடிஞ்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா கட் பண்ணுவோம். அது இந்த பூ வருது பார்த்தீங்களா, இது காய் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட கட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? அதே மாதிரி சன்லைட் உள்ளே போகணும். ரொம்ப அடம்பில்ல சூரிய வெளிச்சு உள்ளே பூ பார்த்தீங்கன்னா பூச்சி புழுவில் குறையும். 2வது பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டு வரும். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நல்ல ஈல்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன அட்வான்டேஜ் என்னென்னா, இப்படி நம்ம நிறையா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர் ஃபார்மரில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 கிலோ சர்வசாதாரணம் எடுக்கலாம். 600 மரம் கிலோ உங்களுக்கு கணக்கு பார்த்துங்க, 7-8 டன் ஈஸியாக கிடைக்கும். இது 2வது பார்த்தீங்கன்னா மருந்தடிக்கிறது ரொம்ப ஈஸியாக கீழால் அடிச்சுக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா இது புல் பண்ண ஈஸியாக பண்ணிக்கலாம். கட்டிங் காயின்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காம்பு விட்டு கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரேட்டு நல்ல ரேட்டு கிடைக்கும். காய் பார்த்தீங்கன்னா கீழாலேயே இருக்கு பாருங்க, இப்படி கீழாலேயே காய்க்கும். அப்படிங்கும் போது உங்களுக்கு ரேட்டு நல்ல ரேட்டு கிடைக்கும். அப்புறம் கவர் லேபர் கம்மியாக. 2வது பார்த்தீங்கன்னா கவாத்து பண்ணு. சரி, இது காய் கவர் போடலாம். கவர் போடும்போது பார்த்தீங்கன்னா காய் குவாலிட்டி அப்படியே இருக்கும். இப்போ இடையில பேசுறவங்க வெளியே போங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டு வரும்போது நல்ல ரேட்டு கிடைக்கும். நமக்கு தேவையானது நல்ல ரேட்டு கிடைக்கும். அப்படிங்கும்போது குவாலிட்டியான ஃப்ரூட்ஸ் நம்ம எடுக்கலாம். அப்புறம் ஃப்ரூட்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகாது. அது பால் நம்ம மேலே 10 அடி 15 அடி மரத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது கீழே விழுகும். இல்லைன்னா அந்த பால் பட்டம் என்ன அந்த இடம் உங்களுக்கு தெரியும், என்ன ஆகிடும்,
நம்ம காய் கெட்டு போய் போயிடும். கருத்து போயிடும். அது வந்து மார்க்கெட்ல வந்து நமக்கு ரேட்டு கிடைக்காது. சரிங்களா? அதுதான் மெயின் ரீசன் வந்து இதுதான். இது எத்தனை மணி இருக்குப்பா? இது வந்து ரெண்டாவது மருந்து போயிட்டு இருக்கு இப்போ. ஒரு மணி தான் சரி. ஒன்னு அடிச்சு ரெண்டாவது மருந்து போகுது. இன்னொரு டவுட் இருக்கிற மரம் ஒரே மாதிரி எல்லாம் பூ பிடிக்காதீங்க பூ யாரும். உங்களை மாதிரி இன்னும் 4 பேர் வந்து பார்க்கணும்ல. இல்ல 192 மரம் வரும். அது வந்து நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண என்ன ஆகும், இந்த மாதிரி பண்ண என்ன ஆகும், ட்ரையல் அதுக்காக வச்சிருக்கோம். எல்லாம் ஒரே முகமா பூ எடுத்துருச்சு. ஆமா சார். என்ன மருந்து அடிச்சுருக்கிறீங்க என்னன்றது? கல்டர் ஊத்துவோம் நம்ம. பாக்டீரியா போட்ரோசால்னு சொல்லி போட்டு ஒரு மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மரத்துக்கு பாத்தீங்கன்னா மரத்தோட அளவு இருக்கு. கல்டரா நாங்களும் ஊத்துறோம். கல்டரா வளர்த்தி அகலத்துக்கு கணக்கு இருக்கு, ஒரு கணக்கு இருக்குங்க. அதன் பிரகாரம் தான் வந்து நம்ம கொடுக்கணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மில்லி 2 லிட்டர் தண்ணியில் கலந்து மரத்தோட தண்டு இருக்கு பாத்தீங்களா, சும்மா அப்படி ஊற்றி விட்டா போதும், அவ்வளவுதான். ஒவ்வொரு மரத்துக்கு கணக்கு இருக்கு பாத்தீங்கன்னா. அது பெரிய மரமா இருக்குல்ல, அதுக்கு வந்து 6 மில்லி போடணும். இதுக்கு வந்து எவ்வளவு? இதுக்கு வந்து 3 மில்லி. 3 மில்லி சார். அகலம் எவ்வளவுன்னு சொல்லணுங்க. அத பாருங்க, உங்களே தெரியும் பாருங்க. கணக்கு தான். நம்ம மரம் பின்னாடி இந்த காம்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த காம்பு கீழே இந்த நேரம் கட் பண்ணிடலாம் எல்லாமே. அப்பதான் அடுத்த வருஷம் வந்து இதுல பூ வரும், துளிர் வரும். அப்படி பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா சென்டர் மரம் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து சன்லைட் போறதுக்காக, வெளிச்சம் வர்றதுக்காக உள்ள கட் பண்ணும். உள்ள வர்ற வாதெல்லாம் கட் பண்ணும். சின்ன சின்ன வாதம், பெரிய வாதம் வந்து இப்ப நீங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை. சரிங்களா? பாருங்க பூவோட எடுத்து பாருங்க. அதாங்க இன்னும் பூ வரல. ஆக்சுவலா இன்னும் பூவே மரமே தெரியாது. சரிங்களா? அந்த அளவுக்கு பூ வரும். நீங்க கவாத்து பண்றது வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளி உள்ள போகணும். சார் இன்னொரு டவுட் என்னன்னா, மரம் இப்ப எல்லாம் துளிர் எடுக்குது, பூ வைக்கிறது இல்ல. ஆமா சார். அது என்ன பண்றது? அதுக்கு என்ன கொடுக்க வேண்டியதில்லை. 2 வருஷத்துக்கு வச்சா 2 மாசம் தண்ணி கொடுக்க வேண்டியதில்லை. பூ வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நாங்க இன்னுமே தண்ணி கொடுக்கல. சரிங்க, சாரி. இந்த பச்சையா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பெண் பூ. அது பிஞ்சு ஒதுங்கிருச்சு. அதான் பெண் பூ. மருந்து அடிக்க பாருங்க இருக்குறீங்களா. ஆமா சார். ஒரு கொத்துல வந்து 2-3 தான் இருக்கும். விழுந்துரும். அதுக்கு வேலையே அதுதான். இப்ப தென்னை மரத்துல பாத்தீங்கன்னா பாலை இருக்குல்ல, அது கோதுமை மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் ஆண்பு. உருண்டே இருக்கு பாத்தீங்களா, குரம்பின்னு சொல்லுவீங்கல்ல, அது வந்து பெண் பூ. அதுல பண்ணா போதுங்க.